ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம். பேபிமா வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கா, போகலாம் போகலாம் போகலான்னு. சரி ஓகே, இப்போதான் அதுக்கு ஒரு காலம் வந்தது. ஸோ அதனால கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கே போயிட்டு எப்படி ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, மாங்காய் மாம்பழம் எல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு என்ன இதுன்றத பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ கிரேட் மேங்கோ ஃபெஸ்டிவல். அதோ ஹனுரெட்டின்னு போட்டிருப்பாரு காம்பவுண்ட். தோ 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 எல்லாம் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கப்பா. அது வேலை செய்யறவங்கப்பா. இதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு டேக் குத்திட்டாங்க. நம்மளுக்கு பேபி மாக்கும் டேக் குத்திட்டாங்க. டேக்னு சொல்லிட்டு மூக்கணாங்கயிறு போட்டாங்க. மூக்கணாங்கயிறு போட்டாச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பேபிமா உன்னோட மூக்கணாங்கயிறு காட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌட் இருக்கும், இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறோம் நாங்கள். லாஸ்ட் இயர் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். கரெக்ட், அதனால் வர முடியல, அப்படியே கம்முன்னு விட்டுட்டோம். இந்த வாட்டி போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபிமா ஒரே அட்டம் முடிச்சோன்னே கிளம்பிட்டோம் நம்ம. மாம்பழம் வைக்கிறாங்கப்பா, மாம்பழம். இந்த கேம்ஸ்லாம் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுவியா? கயிறு மேல ஏறி நடக்கணும். வைல்ட் வாரியரா மாறுப்பா நீனு. நீ என்ன சொல்ற? லேடி சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்ததா, சாரி உலக நாயகன் கமலுக்கு அடுத்ததா உலக நாயகி பேபிமா, நீ வைல்ட் வாரியரா மாறு. இங்க போய் ஒவ்வொரு இதுலயும் எகிரி எகிரி குதிக்கணும். நிறைய மேங்கோஸ் நீங்க சாப்பிடலாம். you get to taste the sweetest mango ever. And அது மட்டும் இல்லாம we also have the amazing mango foot massage. So இத தாண்டி there's a n number of activities, 25 plus activities going there simultaneously. So please do visit each and every store and every nook and corner of this farm. I'm sure you will be fascinated and excited to get involved in everything. So yes, thank you so much once again. நீங்க உங்களுக்கு அழகா பாடுவீங்க, இந்த மாதிரி you have stories to share அப்படினா feel free to come here and tell and win exciting goodies. Thank you so much. மேங்கோ ஜூஸ் தான் சாப்பிடணும். பூரிக்கு தொட்டு இருக்கு மேங்கோ, சூப்பராக இருக்கு. இது தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல, பட் மேங்கோ டேஸ்ட் அப்படியே மேங்கோ ஸ்டூ அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ ஸ்லோ மோஷன்ல சாப்பிட்றேன்? சுகர் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு கிடையாது. மேங்கோ சட்னி சாப்பிடலையா? தொக்கா, தொக்கு சட்னி, மேங்கோ சட்னி, ஆல் மேங்கோஸ். இது காரமா நல்லா இருக்கு, மசால் மாதிரி. இந்த டேபிளோட லென்த் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டேபிள் 156 ஃபீட். இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வர்தா புயல் வந்ததில்ல 2016ல், அந்த புயலில் விழுந்த மரங்கள் எல்லாம் வச்சு இது இவ்வளோ பெரிய லாங்கஸ்ட் டேபிள் செஞ்சுருக்காங்க. அந்த மரங்களோட ஞாபகார்த்தமா. பரவாயில்ல, நல்ல ஐடியா தான். பட் இதுலேருந்து எனக்கு இன்னொன்று தெரிய வந்தது. என்னன்னு தெரியுமா? மாமரத்தை வச்சு கூட நம்ம டேபிள் செய்யலாம். நம்ம இது வரைக்கும் டீ கூட்டு படாக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் பரவாயில்ல, மாமரத்தை வச்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கூலெல்லாம் இருந்தது பத்தி அந்த பக்கம் பார்த்தேன். கூழு, அப்புறம் என்னமோ மேங்கோல ஏதோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்தது. கேம்ஸ் நிறைய வைக்கிறாங்க. எல்லா கேம்ஸ்லயும் யாரு உலக நாயகி, லேடி உலக நாயகி வந்து தெரியாம சொல்லிட்டேன். லேடி உலக நாயகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாயகன் நம்ம கமல் சார் அப்படின்னா
ஃபியூச்சர்ல லேடி உலக நாயகி வந்து பேபி மாமா. இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கேன். இந்த லாங்கஸ்ட் டேபிள காட்டுறோம் பாருங்க. காட்டிட்டியா? செம்மையா இருக்குது. நானும் வரும்போதே பார்த்தேன், ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி இதுக்குள்ளதான் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மேங்கோ ஐட்டம்ஸ்ல டிஃப்ரெண்டா மேங்கோ சட்னி, மேங்கோ ஜூஸ், இன்னொரு இருக்கு. நம்ம நார்மல் ஃபுட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். இட்லி, வடை, தோசை, பொங்கல், இன்னும் நிறைய ஏதாவது இருக்குன்னு சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். மேங்கோ ஃபிஷ் கறி, ஆம்லேட். ஐயோ என்னடா நீ இதெல்லாம் பார்க்கலடி. ஒரு 18 வரைக்கும் இருக்குன்றாங்களே. போ இது என்னது? இது தாலா. இது வடை, இட்லி, சாம்பார், இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்துட்டு குருமா. இதெல்லாம் மேங்கோ சூவா? இது என்னது? என்னது இது? இடியாப்பா குருமா. மேங்கோலையா? அப்புறம் பூரி, சப்பாத்தி. இது எதுவும் மேங்கோ ஜூஸ். இது மேங்கோ ஜூஸு. அதுக்கப்புறம் வந்து பொங்கல். பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பக்கம் இருக்கிற கவுண்டரே நம்ம பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏய், இந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் மட்டும் தான் பார்த்தேன். இந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் நீ பார்க்கவே இல்லை. நான் வரும்போதே கேட்டேன், என்னடா வெஜ்ஜு தான் இருக்குது, நான்வெஜ் இல்லையா அப்படின்னு. பார்க்கவே இல்லை. இங்கே பாரு, ஃபிஷ், மேங்கோ ஃபிஷ் கிரேவி. ஐயோ, அதான் மூஞ்சி சந்தோஷம் வந்துருக்குவேன். சாப்பிட்ட ஃபீலே இப்போ தான் வரும். சூப்பராக இருக்குது. அங்கே முட்டை போட்டுருக்காங்க. நான் வாங்கிட்ட முட்டை ஆம்லெட்டு. நான் இந்த பக்கம் போய் பார்க்க போகிறேன். இந்த பக்கம் ஏதோ ஐஸ்கிரீம்லாம் இருந்தது. அது ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு வாங்க. பிளாக் பண்ணுங்க. நீங்க பிளாக் பண்ணுங்க, சார் அடிப்பாரு. காக்கா மாதிரி கத்தினுக்கிட்டு உடம்பு பிளெக்சிபிளா வச்சிருக்கணும்பா. வாயிலே நல்லா வடை சுடுவோப்பா நீ. அப்புறம் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இவ்வளவு பெரிய தொப்பை வச்சு நேர்னா எப்படி வளைக்கிறாங்க பாத்தியா? நீ தான் இருக்கிய. சின்ன வயசுல எனக்கும் வளைஞ்சுதான் வந்தது. நான் இப்போ அவர் ஃபர்ஸ்ட் பண்ணார்ல, அதை பண்ண போறேன். இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமாப்பா? ஏன்ப்பா? அக்கா பாருங்க, கரெக்டா பிடிக்கிறாங்க. வானா வானா வானா.
கொஞ்சம் போட்டாலும் நிறைய போடுறாங்க பாருங்க. ஆயிருக்கா இதெல்லாம் போட்டோம் போல். நான் அடுத்தது எங்கப்பா போற? அது என்னமோ ஃபுல்லா வைக்கோல் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமா இல்ல உரி அடிக்கிறாங்க இங்க. ஏய் வா வா. அங்க மாங்காய் அடிக்கிறாங்க. சீட்டிங். ஆல் சீட்டிங்ஸ் ஃபெலோ. நம்ம மாதிரி சீட்டிங்ஸ் ஃபெலோ பாரு. சின்ன சீட்டிங்ஸ் ஃபெலோ. டான்ஸ் சூப்பரா இருக்கு. ஜாலியா இருக்கு. நல்ல என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் விட்டு ரெண்டு தூங்குதுங்க. அது வந்து தாயம். அதுதான் ஆடுப்புள்ளி அங்க இருக்கு. இது வந்து வேற ஏதோ. இது தாயம். இதுதான் ஆடுப்புள்ளி. பல்லாங்குடி. வளையல். பல்லாங்குழி. இப்ப நீ மட்டும் அப்படியே எடுத்து அவங்கள மாதிரி ஒரு 2 வாக்கு வர என்னப்பா கரெக்ட் திருப்பி கையில குத்துட்டேன். அவரு வைக்கிறாரு பாரு கரெக்டா. பாரு ஒரிஜினல் கரெக்டா அவரே கரெக்டா. என்னப்பா தலைக்கு கீழே குழி மாதிரி இருக்கு சிம்பிள். அப்ப நிக்கணும்ல. இதுதான் வார வழுக்கு மண்டையா இருக்கக்கூடாதுன்றது. நீ பாரு உங்களுக்கு முடி புசு புசு. முந்தி முந்தி விநாயகனே. முந்தி முந்தி விநாயகனே. அவங்கதான் பாட்டு போடணும். போன்ல போடுங்கப்பா. கீழே விட்டுறாத போது. கீழே விட்டா அவ்வளோதான். வேற கட்டி வச்சுருவாங்க. வரட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும். அதனால முடிஞ்சிச்சு வா. பாரு அதெல்லாம் ஓட்டு வண்டி ஓட்டு. மூச்சு வாங்குதுப்பா. அதெல்லாம் சும்மா ஓட விடாது. என்ன இடத்துல இருந்து விளையாட்டுதான் விளையாடணும். என்னப்பா பேக்ல போற? குதிரை ஓட்டுறோம்ல. குதிரை பின்னாடி போச்சு. வழி விடுங்க வழி விடுங்க. பேபிமா ஓட்டுன்னு வருது. வழி விடுங்க பேபிமா ஓட்டுன்னு வருது. என்னப்பா அது தனியா அதை கூட ஒழுங்கா ஓட்ட மாட்டேறப்பா நீனு. வாப்பா வாப்பா நீனு. எல்லாரும் வழி விடுவாங்கப்பா. வாப்பா வாப்பா. புளியாங்கோட்டை வச்சு விளையாட்டுனுக்குறாங்க ஃபாரினர்ஸ்லாம். இது என்னப்பா வளையல்? வளையல்ல வச்சு விளையாடு. ஓ வளையல்ல கையில இப்படி போட்டு அடை கேம் காட்டு. நான் பாத்துறேன் காட்டு. அவங்க என்ன கலர் சொல்றாங்களோ அந்த கலர் பிடிக்கணும். ஓ அந்த கலரை மட்டும் கையில வச்சு பிடிக்கணும். ஓகே.
எப்படி ஆடுறேன் பாரு. இதுலயே டான்ஸ் ஆடுவா. மாங்குயிலே பூங்குயில சேதி கேளு. போதும் நீ ஆடு. நான்லாம் தனியாவே ஆடணும்ல. இல்லப்பா அவன் மூஞ்சி 7 கோணல்ல போகுது. பார்த்து பேபிமா பானை செய்ய போறியா? அழுத்தாம செய்ய. நீ எதுவுமே பண்ணாத. அப்படியே அகல் விளக்கு செய்யறப்பா நீனு. பானைல அகல் விளக்கு. அழகா செய்யறத காட்டுப்பா. அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அழகாவா? அழகா அண்ணா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், அதுவா வந்துடும். நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாரு, எடுத்துன்னு ஓடு. அது பேக் பண்ணி கொடுத்துருவாரு. பேக் பண்ணிடலாம், அவ்வளோதான். சூப்பர், ஒரு வழியா செஞ்சுட்ட. ஆர்ட்டா? ஓ, இதுக்கெல்லாம் ஆர்டிஸ்டா நீனு? பானையை செஞ்சு ஆர்டிஸ்ட்னு பேர் எடுத்த ஒரே ஆள் பேபிமா தான். இதுல இங்க கல்வெட்டுல ஹனுரெட்டி ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. மேங்கோ ஃபார்ம்ல கல்வெட்டுல ஏத்திட்ட. ரப்பர் பேண்டோட பிடிச்சிக்கோங்க. முதல்ல போறான்னு பார்ப்போம், அப்புறம் இது கொஞ்சம் கீழே அவ்வளோதான். பாலை மட்டும் விடு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் பார்த்தல. ரெண்டாவது பானம். கொஞ்சம் கீழே இருக்கு. பாலை மட்டும் விடு. எங்கப்பா பாலையே காணோம். எதுக்கு பேப்பர் அடிக்கிறது? மாங்கா அடிக்கிறீங்களா? இதெல்லாம் போடாம தான் நடக்கணும். இது அப்படியே பரவல். 3, 2, 1 ஸ்டார்ட். அப்ப அங்க பிரதேசம் பண்ண சொல்லப்பா உன்ன. அப்படியே ரிவர்ஸ் போங்க. பாப்பாக்கு ஒரு பானை வச்சிருங்க மேல, கரெக்டா இருக்கும். போட்டு அரை ஒரு 1/2 hour அரைக்கலாமா? எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டு வந்துருப்பா. உங்களுக்கு உனக்கும் எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு. என்னமா அரைக்கிறப்பா இந்த ஒரு கிளிப்பிங்ல. வா பேபிமா வேற லெவல்ல அரைச்சி குழம்பு வைக்கும் அப்படின்ட்டுருவாங்கப்பா எல்லாரும். எங்க ஆயா ஞாபகம் வருத்தமா நான் பண்றேன். ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டிக்கு கை வலிக்கும்ட்டு நான் ஆட்டி கொடுப்பேன். ஆமா, இல்ல போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி பக்கத்துல உட்காந்து இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுனுப்பேன். நான் தள்ளி விடும் போது உஷாரா பாத்துரா, கையை உள்ள விட்டுறாத அப்படின்னு எங்க ஆயா. இந்த பாட்டு இப்ப மறக்காம இந்த பாட்டு போட்டிருப்பா, குத்துங்கம்மா நெல்லு குத்து அப்படின்றத.
ஏய் ஃபாஸ்டா குத்தணும். என்னமோ ஸ்லோவா உனக்கும் வலிக்காம அம்மிக்கும் வலிக்காம அந்த உரலுக்கும் வலிக்காம குத்தினுக்குற. பத்தியா அவங்க குத்தாங்க பத்தியா? அதுதான் அப்படி குத்துனாதான் அந்த உமிலாம் வெளில வரும். ஆமா அப்பவும் வரல. இந்நேரத்துக்கு தனியா இது தனியா அது தனியா 2 நிமிஷம் குத்தினா பாரு என்ன ஃபாஸ்டா பண்ண போறாங்க அவங்கன்ட்டு. மல்லியா நான் இதுவா சேலம் குண்டு மல்லியா இல்ல மதுரை தான் குண்டு மல்லி. அது குலத்தொழில் உங்களுக்கு பூலாம் செமையா கட்டுவா. ஆமா ஆளி நாள் அழகுராணி பூலா ஃபாஸ்டா கட்டுவா. இருப்பா மாம்பழம் பழுக்கும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மரத்தையே பழுக்காது போல் இருக்குது. எனக்கு தெரியல அந்த டீட்டெயில்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டி நின்று பறிக்கிற லெவலுக்கு ஒரு பெரிய மாங்காய் இருக்குது. நாற்று நட போறியா? ஓகே. ஆமாம் மெயின் அதுதான். உள்ள இறங்கினா தானே எதுவுமே பண்ண முடியும். பாருங்க சின்னப்பா சும்மா நடிக்காதுப்பா. போப்பா சின்ன வயசுல எவ்வளோ விளையாட்டு விளையாடிக்கிற. ஏன்னா உங்களை இறங்க விட்டது இல்லையா யாரும். இது விளையாடுற விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓ அது வேற இருக்குதா இங்க. கடைசியில் அதுவும் நிறைவேறிச்சா? நாத்து நட்டு இது நெல்லுங்களா? நெல்லா? நெல்லு தானே? ஓ அங்க இருக்கிறது எல்லாமே நெல்லு தான். ஓ பரவாயில்லப்பா. கடைசியில் அந்த ஆசையும் 100 அடினால் நிறைவேறிச்சு. கல்யாணம் 6-15 இயர்ஸ் தான். நமக்கு இங்கே வேலை கிடையாது. நான் இதில் போய் விளையாடணும், அந்த இதில் ஜம்ப் பண்ணணும். இல்லை அது பெருசாக இருக்குது என்னமோ பண்ணுறாங்களே. ஹாய், ஐ எம் மகேஷ். சென்னையிலேருந்து தான் வரேன். ஆக்சுவலி தாம்பரம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸர். இந்த ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல என்ஜாய்மெண்ட். யார் பண்ணுறாங்க இதை ஈவெண்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் இல்லை ஆக்சுவலி அது அவங்களோட ஃபார்ம். 100 அடி மேங்கோ டூரிசம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஓன் ஃபார்ம். இயர்லி அவங்க போடுவாங்க. லாஸ்ட் டைமும் நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் வர முடியல. இந்த வாட்டி சரி போகலாம் அப்படின்றதுனால வாங்கினோம். வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இன்னும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, மார்னிங் வரும்போது இவ்வளோ ஏர்லியராக கிளம்பி வருமே என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே தான் வந்தேன். பட் ஆனால் உள்ளே வந்தோன்னே எந்த வித டயர்டும் இல்லை. நல்லா ஜாலியாக ஷேர் பண்ணேன். எல்லா விதமான கேம்ஸ், சின்ன வயசில் விளையாடின கேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு டச் கொடுத்துக்கிட்டா மாதிரி ஆச்சு. அது இல்லாமல் என் ஒய்ஃப் வந்து நாற்று நடுறதுன்னா ரொம்ப ஆசை. ஸோ அதுவும் அவள் பண்ண அக்ரிகல்ச்சர் கேம்ஸ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் கேம் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. பப்ஜிலாம் கூட இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே விளையாட முடியாது, தெரியாது. ஃபர்ஸ்ட் பசங்க யாராவது வந்திருந்தா விளையாடிப்பாங்க. மற்றபடி எல்லா ஈவெண்ட்ஸுமே இருக்குது. எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபுட்டு வேற லெவலில் இருக்குது. நம்ம மேங்கோ சட்னி, மேங்கோ ஸ்வீட் சட்னிலேருந்து கார சட்னி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. மேங்கோ ஜாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்து மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். ஒரு ஹோல் டே வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ரியலி வந்து மார்வலஸ், வேற லெவல்ல இருந்தது. நல்ல ஃபன் கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது. என்ன சொல்றதுன்னு கொஞ்சம் ஜாலியா சூப்பரா இருந்திருக்கும். நாங்க 2 பேர் போயே நல்லா ஜாலியா தான் இருந்தது. என்ன ஒண்ணு, நான் தனியா வீடியோல வருவேன், பேபிமா தனியா வீடியோல வருவேன். ஏன்னா மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருந்தோம். 2 பேரும் ஒரே மாதிரி வர்றது வந்து அது ஒரு ஃபைட் மட்டும் வந்தோம். நானும் பேபிமாவும் சிலம்பாட்டம் ஃபைட் போட்டோம். நான் சொன்னேன் நம்ம சண்டை போடலாம். அதான் சிலம்பாட்டம் ஃபைட் போட்டோம். நாங்க நல்லா இருந்தது. செம்ம ஜாலியா இருந்தது. பம்பரம் விட்டோம். அப்புறம் அந்த டயர்ல ஏறி ஊஞ்சல் மாதிரி ஆடினது, அது எல்லாமே சூப்பரா இருந்தது. இது கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க. டிக்கெட் எப்படி புக் பண்ணி போறது அப்படின்ற லிங்க் எல்லாம் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம்.
மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் திருப்பி போலான்னு ஐடியா இருக்கு போலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அசலஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.